நம்ம தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிலைமைக்கு டைரக்டராக இருந்தாலும் சரி, பெரிய பாடகராக இருந்தாலும் சரி, ஆனால் அடுத்தவன் படத்தை பார்த்து தான் களவாண்டு அதில் இருந்த கதையை தான் இதில் கோர்க்குறாங்க. அதில் இருந்த மியூசிக்கை தான் இதில் கொஞ்சம் கோர்த்து மாற்றி அமைக்கிறாங்க. இப்படித்தான் இன்றைக்கி தமிழ்நாடு மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கேட்டால் நான் பெரிய டைரக்டரு, என்கிட்ட 1000 கதை இருக்குது, நான் எடுத்த கதை தான் இன்றைக்கி பெருசு அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை உண்மை. இது பூரா அடுத்தவன்ட்டு களவாண்ட கதை. எவனுமே எந்த டைரக்டருமே அவனோட ஒரிஜினல் கதையை எழுத முடியாது. எழுதுறன்னா அவனோட கதையை அடுத்த டைரக்டர் தான் எழுத முடியும். இப்படி தான் இன்றைக்கி மனுஷங்களோட வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் இன்றைக்கி எந்த கதையை எப்படி எடுத்தாலும் சரி, எந்த பாட்டை எப்படி எடுத்தாலும் சரின்னு பணத்தை சம்பாரித்து கோடிக்கணக்கில் குமிச்சிட்டாங்க இன்றைக்கி டைரக்டரும் பாடகரும். இன்றைக்கி தமிழ்நாடே எங்கிட்டு பேப்பரை திருப்பினாலும் டிவியை திருப்பினாலும் அவங்களோட ப்ரோக்ராம் தான் வருது. ஏழைய தெருவில் அங்கே படுத்து கிடக்காங்க. அவங்கள பற்றி காட்டுறதுக்கு இங்கே டிவியும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் இன்றைக்கி நான் பெரிய டைரக்டரா, நான் பெரிய பாடகன்டான்னு சொல்லிட்டு பேத்திக்கிட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறையா பேர் வாழ்ந்துக்கிருக்காங்க. ஏன் பார்க்க